சென்னை என்பார் வள்ளலார் பெருமான். எத்தனை விதமான தர்மங்கள் உண்டோ அத்தனையும் சென்னை மாநகரத்தில் அந்த காலத்தில் செழிப்போடு விளங்கியதையே வள்ளலார் சுவாமிகள் இப்படிச் சொன்னார். மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் கல்வி நிலையங்கள், வறியவர்களின் நிலை கண்டு கலங்கி உதவிய வள்ளல்கள், பக்தியையும் பண்பாட்டையும் அருளிய திருத்தலங்கள், இப்படி சென்னை மாநகரத்திலே எதற்கும் பஞ்சம் இருந்ததில்லை. என்றும் அழியாத செல்வமான கல்வியை பிறருக்கு அருளிய வள்ளல்களும், தங்களிடம் இருக்கும் பொருட்களை பிறருக்கு அள்ளித்தந்த வள்ளல்களும், கிடைத்தற்கரிய ஞான பொக்கிஷத்தை ஈந்த அருள் வள்ளல்களும் அன்றைய சென்னை மாநகரத்தில் அதிகம் காணப்பட்டார்கள். அறம் வளர்க்க மனம் வேண்டும், ஆன்மீகம் தழைக்க ஆலயம் வேண்டும். சென்னை மாநகரத்தில் அறமும் ஆன்மீகமும் தழைத்தோங்கியுள்ளன. சைவமும் வைணவமும் செழித்து வளர்ந்த பூமி இது. இந்த நகரத்திலே ஆலயங்கள் ஏராளம். வாருங்கள், சென்னை மண்ணடி அன்னை காளிகாம்பாள் ஆலயத்தை நாம் தரிசிக்கலாம். ஆலயம் என்று சொன்னாலே அந்த ஆலயத்திலே வழங்கப்படுகிற பிரதான பிரசாதம் குங்குமம். என்றும் மங்களத்தை வழங்கக்கூடியதாக இந்த குங்குமம் விளங்குகிறது. ஒரு இல்லத்திற்கு ஒரு சுமங்கலி எழுந்தருளினால் குங்குமம் கொடுத்து அனுப்புவார்கள். இந்த காளிகாம்பாள் ஆலயத்திலே அந்த குங்கும பிரசாதத்தை பெற்றாலே வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டதாக பக்தர்கள் கருதுவார்கள். இந்த ஆலயத்தின் தலைமை சிவாச்சாரியார் அமரர் டி.எஸ். சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் சொல்வார்கள் தனது மகன்களிடம், கோயிலுக்கு வர்ற எல்லா பெண்களுக்கும் தவறாம பிரசாதம் கொடுத்து அனுப்பு. ஏன்னா அம்பாள் எந்த ரூபத்திலையும் வரலாம். பணக்காரியாகவோ பிச்சைக்காரியாகவோ வரலாம். பொறுமை இல்லாமல் இருக்கலாம். கொஞ்சம் தள்ளி உக்காந்துருக்காளே, கைக்கு எற்ற தொலைவில் அவ இல்லையேன்னு அலட்சியமா இருந்துடாதே. எல்லார்கிட்டையும் போய் சிரிச்ச முகத்தோட பிரசாதம் கொடு. இது வெறும் குங்குமம் மட்டுமல்ல, ஒவ்வொருத்தரோட குடும்பம் செழிச்சு வளர அம்பாள் தருகிற மங்கள சின்னம்தான் இந்த குங்குமம் என்று சொல்வாராம். அவரது மகன்கள்தான் இன்றைக்கு ஆலயத்திலே பிரதான பூஜகர்களாக இருந்து வருகிறார்கள். சென்னை நகரத்திலே எங்கே அமைந்திருக்கிறது அன்னை காளிகாம்பாள் ஆலயம்? சென்னை நகரின் பரபரப்பான தம்புச்சிட்டு தெருவில் அமைந்துள்ளது. இந்த பகுதியை மண்ணடி என்றும் சொல்வார்கள், பாரிமுனை என்றும் சொல்வார்கள். எந்த நேரமும் குடும்பத்தினர் அலுவலகம் செல்வோர் என்று தாய்மார்கள் கூட்டம் கூட்டமாக இங்கு அதிகம் வருவார்கள். அவசரமாக அலுவலகம் செல்பவர்களுக்கென தனியாக ஒரு ஃபாஸ்ட் ட்ராக், இப்படித்தான் ஆலயத்தில் சொல்கிறார்கள். அதாவது காளிகாம்பாளை சற்று தள்ளி நின்று தரிசித்து அங்கிருக்கும் அர்ச்சகரிடம் குங்கும பிரசாதம் வாங்கிக் கொண்டு விறுவிறுவென்று செல்லலாம். ஃபாஸ்ட் ஃபுட் என்றால் உங்கள் அனைவருக்குமே புரிந்திருக்கும். இது அத்தகைய தரிசனம். இன்னொரு வகை தரிசனம் ஸ்லோ ட்ராக். இங்கு வந்திருக்கும் பக்தர்கள் நிதானமாக அம்பாளுக்கு முன்னால் தரையில் அமர்ந்து தரிசனம் செய்யலாம். ஆரத்தி காட்டியதும் அர்ச்சகர் வெளியே வந்து பிரசாதம் தருவார். எந்தவித பாகுபாடும் இன்றி எல்லோரையும் தன்பால் ஈர்க்கும் சக்தி வாய்ந்தவள் இந்த காளிகாம்பாள். முக்காலங்களையும் அறிந்து பக்தர்களை காப்பவள் என்ற பொருளில் காளிகாம்பாள் எனலாம். பொதுவாக காளிகாம்பாள் என்றால் செக்கச் சிவந்த விழிகளும் கோரை பற்களும் நீளமாக தொங்கும் செந்நிற நாக்கும் கழுத்தில் மண்டை ஓடுகளாலான மாலையும் தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இங்கே குடிகொண்டிருக்கும் அன்னை காளிகாம்பாளோ அமைதியே வடிவானவள். அவளின் சாந்த சுரூபத்தையும் சிரித்த முகத்தையும்
இடைவிடாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம். அம்பாளை தரிசிக்கும் முன் ஆலய வரலாற்றை தெரிந்து கொள்வோம். இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ காளிகாம்பாளின் பூர்வீகம் தற்போது இருக்கும் இந்த தம்புச்செட்டித்துரு அல்ல. இந்த காளிகாம்பாள் ஆதியில் குடிகொண்டிருந்த இடம் தற்போது அரசு அலுவலகங்கள் நிறைந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பகுதி. சுமார் 400 வருடங்களுக்கு முன் வியாபார நிமித்தமாக சென்னைக்கு வந்த ஆங்கிலேயர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப சில இடங்களை விலைக்கு வாங்கி வணிகப் பொருட்களை சேமிக்கவும் தங்களது பாதுகாப்புக்காகவும் கோட்டை கொத்தளங்கள் கட்டிக்கொண்டனர். அப்படி கட்டப்பட்டவற்றுள் ஒன்றுதான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இப்படி கோட்டை கொத்தளங்கள் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த பகுதியில் கோயில் கொண்டிருந்தவள் அன்னை காளிகாம்பாள். அப்போது இந்த காளிகாம்பாளை சென்னம்மா என்றும் சென்னம்மன் என்றும் பக்தர்கள் அழைத்து வந்தனர். சரி, இந்த அம்பாளுக்கு சென்னம்மன் என்ற பெயர் எப்படி வந்தது? கோயில் இருந்த கடலோரப் பகுதியில் வசித்த மீனவரும் பிற இனத்தவரும் தங்கள் காவல் தெய்வமான இந்த அம்மனுக்கு அன்றாடம் செந்தூரம் அர்ப்பணித்து வழிபட்டனர். இதனால் செம்மேனி அம்மன் என்னும் பொருள் கொண்ட சென்னம்மா என்ற பெயரில் இந்த அம்மனை அழைத்ததாகச் சொல்கிறார்கள். இந்த பெயருக்கு இன்னொரு விளக்கமும் உண்டு. வங்காள விரிகுடா கடல் பகுதியில் அப்போது சென்னா என்ற ஒரு வகை மீன் அதிகம் காணப்பட்டது. அதனால் இந்த பகுதி மீனவர்களின் வலைகளில் அவைதான் அதிகமாகச் சிக்குமாம். எனவே சென்னா மீன் போன்ற அழகிய கண்களை உடையவள் ஆதலால் இந்த அம்பாளுக்கு சென்னம்மன் என்று பெயர் வந்ததாகவும் சொல்கிறார்கள். சென்னம்மன் என்ற இந்த அம்பாளின் பெயரில் இருந்தே இந்த நகருக்கு சென்னை என்ற பெயர் வந்ததாகவும் சொல்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பகுதியிலிருந்து எப்போது தம்புச்செட்டி தெருவுக்கு குடிபெயர்ந்தாள்? சென்னம்மன் குடியிருந்த கோயில் பகுதி இவ்வாறு கோட்டை கொத்தளங்களுக்குள் சிக்கிக் கொண்டதால் பக்தர்கள் முன்பு போல் அங்கு சென்று அவளை வழிபட முடியவில்லை. கோட்டைக்குள் எளிதில் நுழைய முடியாத அளவுக்கு ஆங்கிலேயர்களின் கெடுபிடியும் அதிகம் காணப்பட்டது. இதனால் சென்னை நகரத்தில் வசித்த பக்தர்கள் நினைத்த நேரத்தில் சென்று வழிபட முடியவில்லையே என்று வருந்தினார்கள். சென்னம்மன் ஆலயத்துக்கு அப்போது பொறுப்பாக இருந்து வந்த விஸ்வகர்மா இனத்தவர்களிடம் எங்களை காக்கும் காவல் தெய்வத்தை அடிக்கடி வந்து வழிபட முடியவில்லை. எனவே நாங்கள் சுலபமாக எப்போது வேண்டுமானாலும் வந்து சென்னம்மாவை தரிசிப்பதற்கு ஆங்கிலேய அதிகாரிகளிடம் பேசி அனுமதி பெற்று தர வேண்டும் என்று வேண்டினார்கள். ஆங்கிலேய அதிகாரிகளை சந்தித்து இதுகுறித்து பேசினார்கள் ஆலய பொறுப்பாளர்கள். சென்னம்மன் கோயில் தங்களது கோட்டைக்குள் இருப்பது அவர்களுக்கும் சங்கடமாகத்தான் இருந்தது. அதனால் வாருங்கள், இது சம்பந்தமாக நாங்களே உங்களிடம் பேசலாம் என்று இருந்தோம். சென்னம்மன் கோயில் கோட்டைக்குள் இருப்பதால் எங்களுக்கும் சிக்கல்கள், உங்களாலும் சரியாக வழிபட முடியவில்லை. உங்களது முறைப்படி வழிபாடு தொடர வேண்டுமானால் இந்த அம்பாளை கோட்டைக்கு வெளியே எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லுங்கள். புதிதாக கோயிலையும் நிறுவிக் கொள்ளுங்கள். அதற்கு தேவையான ஒத்துழைப்பையும் உதவியையும் நாங்கள் தருகிறோம் என்றனர். விஸ்வகர்மா இனத்தவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டனர். அதன் பிறகுதான் கோட்டைக்குள் இருந்த கோயில் இப்போதுள்ள பகுதிக்கு இடம் மாறியது. இந்த இடத்தில் ஆலயம் கட்டப்பட்ட பிறகே சென்னம்மன் ஸ்ரீ காளிகாம்பாள் என்று அழைக்கப்பட்டாள். பிரதான வாயில், ராஜகோபுரம் தாண்டியதும் அர்ச்சனை பொருட்கள் விற்கும் கடைகள். உள்ளே நுழைந்தவுடன் வலப்பக்கம் சுதையினால் ஆன பிரம்மாண்ட பிரத்யங்கரா தேவி. அமாவாசை மற்றும் விசேஷ தினங்களில் இந்த சந்நிதி முன் ஹோமம் நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6 மணி அளவில் பெண்களுக்கு பூஜிக்கப்பட்ட ரட்சை தருகிறார்கள்.
உடல் நலம் குன்றியோர், மகப்பேறு வேண்டுவோர், உத்தியோகம் கிடைக்க விரும்புவோர் என அனைவரும் இங்கு வந்து ரட்சை பெற்றுச் செல்கிறார்கள். காளிகாம்பாளுக்கு தினமும் அபிஷேகம் செய்த மஞ்சள் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு பிரசாதமாகத் தரப்படுகிறது. இதை உட்கொண்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது சத்தியம். அப்படிப்பட்டவர்கள் ஆலயம் வந்து பிரசாதம் பெற்றுச் சென்று பலனடைகிறார்கள். ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி சந்நிதிக்கு அருகில் இருந்து உற்சவர் காளிகாம்பாளை தரிசிக்க முடிகிறது. பிரகாரத்தில் ஏராளமான சந்நிதிகள். இடச்சுற்றின் துவக்கத்தில் சத்ரபதி சிவாஜி மற்றும் சுப்பிரமணிய பாரதியார் காளிகாம்பாளை வழிபடும் காட்சி மற்றும் இடச்சுற்றின் துவக்கத்தில் சத்ரபதி வீர சிவாஜி மற்றும் சுப்பிரமணிய பாரதியார் காளிகாம்பாளை வழிபடும் காட்சி சுதை சிற்பமாக உள்ளது. மராட்டிய மாவீரன் சிவாஜி 3/10/1677 அன்று இந்த ஆலயத்திற்கு விஜயம் செய்துள்ளான். அம்பாளை தரிசித்துள்ளான். முகலாயர்கள் மற்றும் சுல்தான்களுடன் இடைவிடாமல் போராடிய சத்ரபதி வீர சிவாஜி தீவிரமான அம்பாள் பக்தன். தென்னகப் படையெடுப்பின் போது சிவாஜி காஞ்சி, செஞ்சி, பரங்கிப்பேட்டை ஆகிய பகுதிகளை வென்று சென்னைக்குள் அடியெடுத்து வைத்தார். அப்போது அவனும் அவன் படை வீரர்களும் தங்கிய இடம் இந்த காளிகாம்பாள் கோவிலை ஒட்டிய பகுதிதான் என்கிறார்கள். தனது வெற்றிகள் பலவற்றுக்கும் காரணம் அன்னை பவானியின் அருளே என்று பரிபூரணமாக நம்பியவன் சிவாஜி. எனவே தனது வெற்றியை சமர்ப்பிக்கும் பொருட்டு பவானியின் வடிவமான ஸ்ரீ காளிகாம்பாளின் காலடியில் தனது வீரவாளை வைத்து வணங்கிச் சென்றானாம். அன்னை காளிகாம்பாளின் கருவறை அமைதி நிரம்பிய திருச்சந்நிதி. மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாள் அன்னை. வலது மேல்கரத்தை அங்குசமும், இடது மேல்கரத்தை பாசமும், வலது கீழ்கரத்தை நீலோத்பல மலரும் அலங்கரிக்கின்றன. மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதியை தன் இரு கண்களாக கொண்டவள் என்பதால் காமாட்சி என்றும் இந்த அன்னையை அழைப்பதுண்டு. அன்னை காளிகாம்பாளை வழிபட்டால் கல்வி செல்வத்துடன் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்னையின் சந்நிதி முன்னால் அவளது நாமத்தை ஜெபிக்கும் போது இனம் புரியாத பரவசத்தை நம்மால் உணர முடிகிறது. தினந்தோறும் இந்த அன்னையை தரிசிக்க பக்தர்கள் திரண்டு வருகிறார்கள். இந்த கோயிலில் நவராத்திரி, சித்திரை வசந்த நவராத்திரி, வைகாசி பிரம்மோற்சவம், ஆடிப் பெருவிழா போன்ற பல வைபவங்கள் கோலாகலமாக நடைபெறுகின்றன. வைகாசி பிரம்மோற்சவத்தில் 9ஆம் நாளன்று நடைபெறும் கிண்ணித்தேர் இங்கு பிரபலம். கிண்ணித்தேர் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? மரத்தேர் பார்த்திருக்கிறோம், தங்கத்தேர் பார்த்திருக்கிறோம், வெள்ளித்தேர் பார்த்திருக்கிறோம். இந்த ஆலயத்திலே மட்டும்தான் இந்த கிண்ணித்தேரை தரிசிக்க முடியும்.
வெண்கலக் கிண்ணிகளால் செய்யப்பட்ட இந்த தேரில் அம்மன் பவனி வருவது கண்கொள்ளா காட்சி. இங்கு தினந்தோறும் நவாவர்ண பூஜையும், சிறப்பு தினங்களில் கன்னி பூஜை, கோபூஜை, திருவிளக்கு பூஜை போன்றவையும் நடைபெறுகின்றன. தினமும் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறந்திருக்கும். திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் ஸ்ரீ காளிகாம்பாள் கருவறையில் உள்ள மூலவருக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை பயன்படுத்தி வந்தால் கூடிய விரைவில் பலன் கிடைப்பது உறுதி. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை தருவதாக பக்தர்களால் சொல்லப்படுகிறது. காளிகாம்பாள் அவதரித்த இடத்தை நம் முன்னோர்கள் சொர்ணபுரி என்று அழைத்து வந்தார்கள். சொர்ணபுரி என்றால் தங்கம் கொழிக்கக்கூடிய இடம் என்பது பொருள். அதை நிஜமாக்குவது போல இன்றைக்கு காளிகாம்பாள் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணடியைச் சுற்றி எண்ணற்ற வியாபார கேந்திரங்கள். இந்த அன்னை இன்றைக்கு குடிகொண்டிருக்கக்கூடிய இடமும் ஒரு சொர்ணபுரியே என்பது போல் காணப்படுகிறது. எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் அதனால் ஒரு பலன் நமக்கு உண்டு. இந்த காளிகாம்பாளை வழிபடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? நம் அனைவருக்குமே அந்த சந்தேகம் உண்டு அல்லவா? நம் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், குணங்கள் அனைத்தையும் அகற்றக்கூடியவள் இந்த அன்னை காளிகாம்பாள். என்ன குணங்கள்? தேவையில்லாத குணங்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், வீண் பெருமை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் இல்லாத ஒருவரை இந்த காலத்தில் நாம் காண முடியுமா? ஒரு மனிதனின் அழிவுக்கு உதாரணங்களாக சொல்லப்பட்ட குணங்கள் இவை. இந்த குணங்கள் நம்மிடம் இருந்து அகல்வதற்கு இந்த அன்னையை வழிபட்டால் அவள் ஆவன செய்வாள். இந்த அன்னையை எப்படி வழிபடுவது? மகாகவி பாரதியார் எப்படி வழிபட்டாராம் தெரியுமா? மிடுக்கான பேச்சோடு இந்த அன்னையிடம் உரையாடுவாராம். அந்த அளவுக்கு அன்னை மேல் பக்திக்கு அந்த அமரகவிக்கு. அதேபோல் நாமும் உரிமையோடு பேசி நமது மனதை பறிகொடுத்தால் நிச்சயம் பக்தர்களின் பிரார்த்தனையை இந்த அன்னை நிறைவேற்றுவாள் என்பது பக்தர்களின் பணிவான எண்ணம். எப்போது பார்த்தாலும் இந்த ஆலயத்தில் விசேஷங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அன்னைக்கு 1000 திருவிழாக்கள், 1000 நாமங்களை கொண்டவள் அல்லவா? ஐப்பசியில் கமடேஸ்வரருக்கு அன்னாபிஷேகம், கந்தசஷ்டி உற்சவம், கார்த்திகையில் சோமவார உற்சவம், கார்த்திகை தீபத் திருவிழா, மார்கழியில் மாணிக்கவாசகர் உற்சவம், நடராஜர் ஆருத்ரா தரிசனம், அம்பாளின் தீர்த்தவாரி, தை மாதத்தில் புஷ்பாஞ்சலி, வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் உற்சவம் என்று மிகச் சிறப்பான திருவிழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கின்ற வட கதிர்காம முருகப்பெருமான் சிறப்பு வாய்ந்த திருச்சன்னதி. முருகனைப் பற்றிய பாடல்கள் ஏராளம். அவற்றுள் ஒன்று உள்ளம் உருகுதையா. நினைவுக்கு வருகிறதா? டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல் இது. இந்த பாடலை இயற்றியவர் ஸ்ரீ ஆண்டவன் பிச்சை என்பவர். 1952ஆம் ஆண்டு அவர் காளிகாம்பாள் கோயிலில் உள்ள வட கதிர்காம முருகப்பெருமான் சந்நிதிக்கு முன்னால் அமர்ந்துதான் இந்த பாடலை எழுதினாராம். இப்போது இந்த வரிகளை கேட்கிறபோது உங்கள் உள்ளம் உருகுகிறது அல்லவா? அதுதான் அந்த முருகப்பெருமானின் திருவருள். அன்னை காளிகாம்பாள் ஆலயம் கடற்கரைக்கு அருகே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்தபோது அன்னை உக்கிரமாக காணப்பட்டாளாம். ஆனால்
தம்புச்செட்டித் தெருவுக்கு இடம் மாறிய பிறகு அன்னை சாந்த சுரூபி ஆகிவிட்டாளாம். இன்றைக்கு நமது தேவை என்ன? பணிவு, அமைதி. இந்த ஆழ் மனதுக்கு இவைதான் தேவை. அன்னை காளிகாம்பாளை வணங்கினால் இவை நமக்கு தாராளமாக கிடைக்கின்றன. இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்கிறோம். அந்த வாசகத்தை இந்த ஆலயத்தில் கண்கூடாக காணலாம். ஆம், இங்கே தரிசனத்துக்கு கட்டணமில்லை. எல்லோரும் வரிசையில் வந்து அமைதியாக வழிபடுகிறார்கள். பணக்காரர்களும் காணப்படுகிறார்கள், ஏழைகளும் காணப்படுகிறார்கள். அன்னைக்கு முன்னே அனைவரும் சமம் என்பதை இங்கே உணர முடிகிறது. அவள் அருள் இருந்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும். அன்னை காளிகாம்பாளை பணிவோம், அவளது திருத்தாள் பணிவோம்.